நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தை மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தை மாதம் தமிழ் மாதத்தின் 10வது மாதம், அதாவது 2024ஆம் வருடத்தின் தமிழ் மாதத்துக்கு இது முதல் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். தை மாதம் 1ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த தை மாதம் இருக்குது. ஆங்கில மாதத்துக்கு பொதுவாகவே நம்ம எந்த ஒரு நல்ல செயலையும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது தான் வழக்கம். இந்த தை மாதத்தில் தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குறாரு. உத்தராயணிய காலம் அப்படிங்கிறது ஆரம்பமாக போகுது. தேவர்களோட உலகுக்கு தட்சிணாயனம் எனப்படும் 6 மாத இரவு காலம் முடிஞ்சு 6 மாத பகல் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தராயண காலம் ஆரம்பமாக போகுது. இதுவே இந்த தை மாதத்தோட பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடி மாதத்தில் விதைச்ச நெல்லெல்லாம் தை மாதத்தில் தான் அறுவடை செய்வாங்க. அந்த அறுவடை செஞ்ச நெல்லில் தான் தை பொங்கல் அன்று புது அரிசியில் பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. அதே மாதிரி கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இருக்கும் இந்த தைப்பொங்கல். இந்த தை மாதத்தில் ஏகப்பட்ட விசேஷங்கள் அப்படிங்கிறது இருக்கு. தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், பூசம் வருது. தை அமாவாசை ரொம்ப மிக மிக விசேஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். மக்கள் நல்ல விளைச்சலுக்கு உதவிய சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் தை மாதத்தின் முதல் நாளை தைப்பொங்கலாக நம்ம கொண்டாடுறோம். இந்த தை மாதத்தை மகர மாதம்னு கூட அழைப்பாங்க. ஏன்னா மகர ராசிக்குள்ள சூரியன் நுழைவது தான் அதற்கு காரணம். இப்படிப்பட்ட இந்த தை மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. மாதத்தின் பிற்பகுதியில மகர ராசிக்கு போறாரு. புதன் தனுசு ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. சுக்கிரன் விருச்சிகத்துல இருக்கிறாரு தை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. குரு மேஷ ராசியிலையும், சனி கும்ப ராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சஞ்சாரத்துல தான் இந்த தை மாதம் பிறக்குது. இப்படிப்பட்ட நிலையில இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்கலாம். மகிழ்ச்சி, வலி, வேதனை அனைத்துமே ஒன்றை ஒன்று அடுத்தடுத்து வந்து போகும் அப்படிங்கிற வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்ந்தவங்க தான் இந்த கடகராசிக்காரர்கள். எல்லாரிடத்திலையுமே எளிதா பழகக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. சந்திரனை ராசி அதிபதியா கொண்ட கடகராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சந்திரனை ராசி அதிபதியா கொண்ட கடகராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த தை திருநாள் முதல் நாளே உங்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது. உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன் இணைஞ்சு பயணம் செய்யறதால திடீர் மாற்றங்கள்லாம் ஏற்படும். 3 கிரகங்களோட பார்வையும் உங்க ராசிக்கு கிடைக்குது. அதனால அச்சு வெல்லம் வாங்கி ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா பொருளாதார நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். மாத தொடக்கத்திலேயே சனி அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாரு. அஷ்டம சனியனை ஆதிக்க தொடங்கி இருக்கிறதால எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்யுங்க. கடகராசிக்காரர்கள் அனைவருமே சொந்த வீட்டில் சனி சஞ்சரிக்கிறதால விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மருத்துவ செலவு, வண்டி வாகனங்களால் செலவு, இல்லத்துக்கு தேவையான பொருள்களை வாங்குவதால செலவு அப்படின்னு செலவுகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும். உங்களுக்கு வரக்கூடிய விரயங்களை சுப விரயங்களா மாத்திக்கிறீங்க. கடகராசிக்காரர்கள் அனைவருமே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களையும் அனுபவஸ்தர்களையும் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவெடுப்பதன் மூலம் தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடமாற்றம், வீடு மாற்றங்கள்லாம் எதிர்பார்த்தபடியே அமையக்கூடிய நேரம். தை மாதத்தில் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது நிறைஞ்ச மாதமாக தான் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய மனமும் உடலும் ஓரளவு சிறப்பாக இருக்கும். கடின உழைப்பு உங்களுக்கு வீணாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையெல்லாம் வரலாம். கடகராசிக்காரர்களுக்கு மற்றவர்களோட பேசுகிறதுல தயக்கம் இருக்கும். அப்படிங்கிறதால உங்களுடைய கருத்தை தெரிவிப்பதில் கஷ்டமாக இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய சக பணியாளர்களோடலாம் மனக்கசப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். உங்களுடைய உறவுகளில் ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். மனைவியிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாத்தையும் அனுசரித்து போங்க. பிரச்சனைகளை விடுத்துட்டு நேர்மறையான சிந்தனையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் படிப்படியான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும்.
தனிப்பட்ட மற்றும் தொழில்துறை சார்ந்த விஷயங்கள்லாம் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் போகலாம். அதனால் வணிகத்தில் ஒரு சில இழப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடமைகளை சரியாக செய்து முடிக்கிறதுக்கு நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. அஷ்டமத்து சனியின் சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் மாத தொடக்கத்திலேயே மேசராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. அவர் வக்கர நிவர்த்தியாகி 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் குருவால் உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களும் உண்டு. 10ல் குரு வந்தால் பதவி மாற்றம் உண்டு அப்படிங்கிறது பழமொழி. உங்களுடைய தசா புத்தி பலம் பெற்று இருந்துச்சு அப்படின்னா நல்ல மாற்றங்கள்லாம் வரும். இல்லை அப்படின்னா உங்களுடைய மனதுக்கு பிடிக்காத மாற்றங்கள் எல்லாமே வந்து சேரும். இந்த நேரத்தில் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை வழிபாடு செய்துவாங்க. குரு உங்கள் ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதி. எனவே உத்தியோகத்திலலாம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாட்டிலிருந்து நல்ல நிறுவனங்களிலிருந்து பணிபுரிய அழைப்புகள்லாம் வரும். தொழில் தொடர்பாக வெளிநாட்டு முயற்சிகள்லாம் நல்ல வெற்றி உண்டு. உங்களுக்கு செல்லும் நாட்டோட சட்டதிட்டங்களை அறிஞ்சு அதன்படி நடந்துக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லாருமே தை மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் வராரு. அவர் 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலலாம் மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தெல்லாம் வழங்குவாங்க. இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே தொழிலில் மறையும். பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவிகளை செய்வாங்க. கடன் சுமை அப்படிங்கிறது பாதிக்கு மேலே குறைய தொடங்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கடன் வாங்குவதையோ ஜாமீன் கையெழுத்து போடுவது இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். நண்பர்களோடலாம் ஒரு எல்லை வகுத்த பழகுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையோ குடும்ப விஷயங்களையோ மற்றவர்களிடத்துல சொல்லுவதை தவிர்த்துக்கணும். தை மாதம் 13ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் வராரு. உங்களுக்கு புத ஆதித்ய யோகமும் கிடைக்குது. அதனால 2ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியனும் விரையாதிபதி புதனும் இணைஞ்சு தங்கு தடைகள் இல்லாம எல்லாத்தையும் விலக்கி வைக்க போறாரு. சூரிய பகவானும் புதனும் உங்களுக்கு அதே மாதிரி இல்லத்துல சுபகாரியங்கள்லாம் நடக்கும். வீடு கட்டி குடி போகிறது, இல்லை கடை திறப்பு விழா, தாய் தந்தையரோட 60ஆம் கல்யாணம், இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லாம் இல்லத்துல நடக்கும். அரசு வழி வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. தொழிலில் முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க. வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த தை மாதத்துல மாத தொடக்கத்திலேயே சனி பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எந்த விஷயமா இருந்தாலும் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம். உங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்துவதில் சில குறுக்கீடுகள்லாம் வரலாம். எதிரிகளோட பலம் சற்று கூடுதலாக இருக்கும். அப்படிங்கிறதால ஆன்மீக வழிபாடு உங்களுக்கு கை கொடுத்து உதவும். பணிபுரியும் இடத்துலலாம் மேலதிகாரிகள் உங்களுக்கு வேலை பளு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய சக்திக்கு மீறிய வேலை கொடுக்கறதால மன அழுத்தம்லாம் வரலாம். தொழிலில் மூலதனம் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. அதனால் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற யோசனையும் மேலோங்க உங்களுக்கு. ஆரோக்கிய தொல்லைகளும் உடல் ஆரோக்கியத்தில் வர்றதால உணவு சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து சனி கவசம் படித்து சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. தை மாதம் 21ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் வராரு. உங்கள் ராசிக்கு யோக செய்யும் கிரகம் செவ்வாய் அப்படின்னே சொல்லலாம். அவர் உச்சம் பெறுவதால் உங்களுக்கு அனைத்து வழிகளிலும் நன்மைகள் அப்படிங்கிறதே கிடைக்க போகுது. பொருளாதாரத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். புதிய வேலைக்கு முயற்சி செய்தவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் எல்லாரும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. திட்டமிட்டு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது இல்லத்தில் கிடைக்கும். இந்த மாதத்தில் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த பொறுப்புகளை சரியாக செய்துட்டு வர்றது நல்லது. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மாற்று இனத்தவர்களோட ஒத்துழைப்பால் உங்களுக்கு தொழிலில் வர வேண்டிய பாக்கி வசூல் எல்லாமே வசூலாகும். இதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் பொழுது பொருளோட தரத்தை சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது. கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அந்த கிடைக்கின்ற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். சக கலைஞர்களோடு எந்த விதமான போட்டி பொறாமையும் இன்றி பழகிறது நல்லது. வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். பெண்களுக்கெல்லாம் வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அமாவாசை நாட்களில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி
2 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும். சனி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அசைவ உணவுகளை தவிர்த்து வாங்க. உங்களை தேடி வந்து உதவி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. கடகராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த தை மாதம்.